ஹாய், ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் செல்ஃப் கேர் இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப்ன்றவங்க எப்படி இருக்கணும்? இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப்ன்றவங்க தன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தன்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்றவங்க தான் ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாப்பிடும்போது குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறத நம்ம சாப்பிடுறது. இப்ப தூங்குற டைம் வந்துச்சுன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் கிச்சன்ல போயிட்டு இருக்கிற வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா தூங்குறது. வெளியே போகும்போது எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியா அறக்க பறக்க போய் கிளம்பி வந்து நிக்கிறது. அப்போ இவ்வளவு தியாகங்கள் பண்ணாதான் அவங்க ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா? கிடையாது. முதல்ல உடல் அளவுலயும் மனதளவுலயும் நம்ம நல்லா இருந்தாதான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். சப்போஸ் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான செல்ஃப் கேர் டைம், அதாவது புக் படிக்கிறது, உங்களுக்கு செல்ஃபா க்ரூம் பண்ணிக்கிறது, கொஞ்ச நேரம் நிம்மதியா பட்டு தூங்குறது, இப்படின்ற விஷயங்கள்லாம் செய்யறதுல தயக்கப்படாதீங்க. செல்ஃப் கேர் இஸ் மஸ்ட்.